உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ராணிப்பேட்டையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய வளாகத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி கட்டப்பட்ட ராட்சச தோல் கழிவுநீர் சேமிப்பு தொட்டி இடிந்து விழுந்ததில் 10 தொழிலாளர்கள் பலியானார்கள். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொழிற்சாலையில் கழிவு தொட்டியில் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த ராட்சச கழிவுநீர் தொட்டி இடிந்து விழுந்து 10 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து அங்கே பல்வேறு விதமான ஆய்வுகள் நடத்தப்பட்டன. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியை மீறி பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே விதிமுறைகளை மீறி இயங்கி வந்தது அப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 84 தொழிற்சாலைகள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. அந்த 84 தொழிற்சாலைகளிலும் விதிமுறைகளை மீறி பல்வேறு விதமான அம்சங்களில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளுக்கான மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுப்பதற்காக இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஒரு தரப்பினர் இதை பார்க்கிறார்கள். 84 தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் 25,000 தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? ஆக அந்த 84 தொழிற்சாலைகளில் உற்பத்தி இழப்பும் பலவாறாக ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? மேலும் இதுபோன்ற இந்த கழிவுநீர் தொட்டிகளில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல கழிவுநீர் தொட்டிகளில் இந்த உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க இந்த நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அரசு இதை எப்படி முறைப்படுத்தி கண்காணிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியின் தீயணைப்பு நிலையம் பின்புறம் தோல் தொழிற்சாலைகளுக்கான பொது சுத்திகரிப்பு மையம் ஒன்று உள்ளது. அங்கே 1000 கன லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுமார் 20 அடி உயர பிரம்மாண்ட கழிவுநீர் தொட்டி இருந்தது. இதன் அருகில் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் கொட்டகை உள்ளது. இந்த கொட்டகையில் அங்கு வேலை பார்க்கும் 13 தொழிலாளர்கள் ஜனவரி 31ஆம் தேதி இரவு தூங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு 12:30 மணிக்கு திடீரென பொது சுத்திகரிப்பு தொட்டி இடிந்து விழுந்தது. அதிலிருந்த தோல் கழிவு வயல்வெளியில் உள்ள சேறு போல் பெருக்கெடுத்து தொழிலாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்த கொட்டகைக்குள் புகுந்தது. அதிலிருந்து விஷவாயு வேகமாக பரவியது. தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்களில் 3 தப்பியோடினர். மீதமிருந்தோர் என்ன நடந்தது என்பது தெரியாமலேயே தங்கள் உயிரை விட்டனர். இவர்களில் 9 பேர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இது பற்றிய செய்தி வெளியே வந்ததும் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். இந்த வழக்கில் அத்தொழிற்சாலை மேலாண்மை இயக்குநர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். நடவடிக்கைகள் இத்தோடு ஓயவில்லை. அத்தொழிற்சாலை சார்ந்து இயங்கக்கூடிய 86 நிறுவனங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் அங்கு பணிபுரியும் சுமார் 15,000 தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். இவர்களை நம்பியிருக்கும் குடும்பங்கள் தெருவில் நிற்கும் அபாயம் உருவாகி இருக்கிறது. நிறுவனங்கள் விதிகளை மீறுகின்றனவா என கண்காணிக்க வேண்டிய அரசு நடவடிக்கை என்னும் பெயரில் அந்நிறுவனங்களை இழுத்து மூடுதல் நியாயமா என தொழிலாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ராணிப்பேட்டை பகுதியை பொறுத்தவரை பல்வேறு தோல் தொழிற்சாலைகள் அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது ஜனவரி 31ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற்ற விபத்தின் காரணமாக பல்வேறு விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அங்கே விதிமுறைகளை மீறி பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டு 84 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நடவடிக்கை சரியான நடவடிக்கை என சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் இந்த தொழிற்சாலை மூடப்பட்டதால் பல்வேறு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. உண்மை நிலையவாறு இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தியரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 31ஆம் தேதி நடைபெற்ற விபத்திற்கு பிறகு பல்வேறு வகையான ஆய்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட விதிமுறையை மீறி நிறைய அம்சங்கள் இருக்குன்னு 84 தொழிற்சாலைகளை மூடியிருக்காங்க. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முற்றிலும் கவர்மெண்டோட தப்பு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட தப்பு. இது இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிட்கோ நடத்துறது. சிட்கோங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை செயல்பட்டது. 1995 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தான் இந்த எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டாங்க. இது சப்சிடைஸ் பை ஸ்டேட், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்த காரணம் இது வெறும் ஒரு ட்ரை ஸ்லட்ஜ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளான்ட். 2003 இன்னைக்கு வரைக்கும்
உங்க பொல்யூஷன் போர்டுல அந்த ட்ரை ஸ்லட்ஜை ரிமூவே பண்ணல. புதுசா வந்த ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரை ஸ்லட்ஜ்ல கொஞ்சம் தண்ணீரோ லிக்விட் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதனால வெயிட் தாங்காம அது சரிஞ்சு விழுந்துருச்சு. இதுல பல மிஸ்டேக்ஸ் இருக்கு. கரெக்டான ஆளை அந்த பிளான்ட்டை நடத்த என்வாயர்மெண்ட் சயின்சஸ் தெரிஞ்சவங்க ஒருத்தர் அதை போட்டிருக்கணும். இவங்கெல்லாம் இங்கே சேர்த்து லோக்கல்ல ஒரு ஆளை போட்டாங்க. ஸோ ப்ராப்பர் பர்சன் இல்லை. இதை கண்காணிக்க வேண்டியது அந்த பார்க்கை நடத்துறவங்க தான். அந்த பார்க்கை நடத்துறது சிட்கோ. இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா 85 யூனிட்ல 40 பேர் தான் ரெகுலர் டேனர்ஸ், டேனிங் பண்றவங்க, லெதர் பண்றவங்க. மீதியவங்களாம் பிசினஸ் மேனு. கவர்மெண்ட்டுக்கு வேண்டியவங்களுக்கு இதை அலாட் பண்ணிட்டாங்க, லேண்ட் அலாட் பண்ணி அவங்க டேனரி மாதிரி கட்டி அதை வாடகை கூட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா ஃபார்மர் லேண்டை இவங்க அக்வயர் பண்ணி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு பாதிக்கு மேல ரெண்ட் சீக்கர்ஸ் கூப்பிட்டாங்க. இது குரோனி கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு இது ஆக்சுவலா தேவையில்லையோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க வாடகை கூட்டு சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது ஒரு குரோனி கேபிட்டலிசமும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் சேர்த்து பண்ண இது ஒரு ப்ராப்ளம். இதுல பாத்தீங்கன்னா 9 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை கூட அரெஸ்ட் பண்ணல. பொல்யூஷன் போர்டு கண்ட்ரோல் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டிருக்காங்க. 2003 ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணிருக்கணும். எவ்வளவோ போர்டு எம்ப்ளாயிஸ் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. இதுல கூட ஒரு எம்ப்ளாயி கூட அரெஸ்ட் பண்றதே கிடையாது. நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா இது மாதிரி ப்ராப்ளம்க்கு காரணமே கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பனிஷ் பண்ணாத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும் வேற வேற இடத்துல. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். தற்பொழுது அந்த பகுதியில் நிறுவப்பட்ட அந்த தொட்டி என்பது சாதாரண ஒரு ட்ரையான பொருட்களுக்காக நிறுவப்பட்ட தொட்டி தவிர அதிலிருந்து பல்வேறு விதமான அங்க ரசாயன கழிவுகள் அங்கே விதிமுறையை மீறி கொட்டப்பட்டிருக்கின்றன. ஆகையால் அது பாரம் தாங்காமல் இடிந்து விழுந்து 10 தொழிலாளர்கள் பலியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதற்கு ஆய்வு நடத்தி இருக்க வேண்டும். அவர்கள் ஆய்வு நடத்த தவறு இருக்கிறார்கள். ஆக விதிமுறைகள் அங்கே மீறப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இங்கே கருத்து பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இது பற்றி என்ன கருத்தை பதிவு செய்கிறார்கள்? தற்பொழுது சமூக ஆர்வலர் மணி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார், கேட்கலாம். இந்த ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் தோல் தொழிற்சாலைகளுடைய வேலை செய்து கொண்டிருந்த பகுதியில் ஏற்பட்ட 1 மாத காலத்துக்குள் ஏற்பட்ட 3 விபத்துக்கள். அந்த விபத்துக்கள்ல முதல்ல 10 பேர், அப்புறம் ஒருத்தர், 12 பேர் இதுவரை இருந்திருக்காங்க. இது காரணமான தோல் தொழிற்சாலையுடைய சுத்திகரிப்பு தொட்டி உடைஞ்சதும் அந்த சுத்திகரிப்பு தொட்டியை சரி செய்கிற போது அதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தொழிலாளர்கள் அடுத்தடுத்து நடந்து இருக்கு. இந்த தொழிற்சாலையில் ஏற்படுகிற இந்த விபத்துகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா அந்த தொழிற்சாலை முதலாளியுடைய லாப வரி, அதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகளுடைய மத்தனம், இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற அரசு அதிகாரிகள், இதுதான் பெருங்காரணமா இருக்கு. இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த தோல் ரசாயன தொழிற்சாலையினுடைய பாதிப்பால் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாய விளைநிலங்கள், நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருப்பது ஒரு நிலை என்றால், இன்னொரு புறம் பார்த்தோம்னா அந்த தொழிலாளர்கள் ஏராளமான 15,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையிருந்து தங்களுடைய வாழ்வாதாரம் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பாதிப்பு தான் இந்த பகுதியில் இப்போது பெரிய பாதிப்பா இருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய மத்திய மாநில அரசாங்களுடைய மானியம், தொழிற்சாலை முதலாளிகளுடைய பங்களிப்பு, இதனால்தான் தோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் பராமரிக்கப்பட்டு வந்தது. அது சரியான முறையில் பராமரிக்கப்படாதனாலும் கண்காணிக்கப்படாதனாலும் ஏற்பட்ட விபத்துக்கள். அதனால 86 தொழிற்சாலைகளுடைய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு எந்த வகையிலும் அந்த தொழிற்சாலை வேலை செய்த தொழிலாளர்கள் காரணம் அல்ல. ஆனால் அந்த தொழிலாளர்களுடைய பாதிப்புக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கமோ அந்த தொழிலாளர் முதலாளிகளோ மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறார்கள். இதை தீர்வுக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் தோல் ரசாயன தொழிற்சாலையுடைய அந்த சுத்திகரிப்பு நிலையங்களை அரசாங்கமே நேரடியாக எடுத்துக்கொள்ள. தொடர்ந்து திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அரசு அதிகாரிகள் முறையான கண்காணிப்புல ஈடுபடுறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த விபத்திற்கு பிறகு முறையான ஒரு கண்காணிப்பில் ஈடுபட்டு விதிமுறைகளை மீறிதான் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தோல் தொழிற்சாலைகளை மூடியிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? முதல்ல ஒரு பொல்யூஷன் போர்டுல ஒரு அபிஷியல் கூட அரெஸ்ட் ஆகலையே இதுல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சிப்காட் அலாட் பண்ண 80 பேர்ல 40 பேருக்கு தோல் வியாபாரத்துல சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு நீங்க லேண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாப வெறின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது கரெக்டான இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு அந்த லேண்டை கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, நீங்க 2003 பொல்யூஷன் போர்டு தான் எடுத்திருக்கணும் அந்த ஸ்லட்ஜை. அவங்க எடுக்கவே இல்லை. அந்த ரிலவெண்ட் IAS ஆபீசரோ இல்ல அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணலையே. கவர்மெண்ட் என்ன வெறும் சஸ்பெண்ட் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுச்சுங்களா?
அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வர போறது, அவங்க பென்ஷன் வாங்க போறாங்க, அவங்க ஜாலியா இருக்க போறாங்க. கட்டப்படுறது யாரு? ஓனர் வந்து வட்டி வாங்கிட்டு பிசினஸ் லோன் வாங்கி தான் பண்றாரு. அவர் கஷ்டப்பட போறாரு, எம்ப்ளாயிஸ் கஷ்டப்படுறாங்க, கவர்மெண்ட் ஜாலியா இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஜாலியா இருக்கிறாங்க. அதான் இருக்காது. அதிகாரிகள் வந்து ரொம்ப மெத்தனமா செயல்படுறாங்க அப்படின்னு மெத்தனமா செயல்படுறதே கிடையாது. செயல்பட்டா தானே, செயல்பட்டிருந்தா இது மாதிரி நடந்திருக்காது. 2003 2015 வரைக்கும் தூங்கிவிட்டு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் முழிச்சா என்ன அர்த்தம் இருக்குது? தொடர்ந்து பேசலாம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன், தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகளுடைய கண்காணிப்பு பணிகள் என்பது இன்னும் தீவிரப்படுத்தி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. ராணிப்பேட்டையை பொறுத்தவரைக்கும் 84 தோல் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கே வேலை பார்த்த ஒரு சில தொழிலாளர்களின் நிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். கம்பெனி கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, அப்புறம் கம்பெனி மூடிட்டாங்க, தோலெல்லாம் ஸ்டாக் ஆகி நிற்கிது. எங்களுக்கு வேலை வேணும், கம்பெனி மீண்டும் திறக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், வீடு வாடகை கட்டணும். எங்கள் வீட்டுக்காரும் நாங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால மீண்டும் எங்களுக்கு கம்பெனி திறக்கணும், கரண்ட் கொடுக்கணும், எங்களுக்கு வேலை வேணும். 10 பேர் இறந்ததுனால எங்களை நிறைய குடும்பம் நாங்கள் பாதிக்கப்படுறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு தோல் தூக்கிட்டு போனாதான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பிள்ளைங்களை பார்க்க முடியும், எங்கள் கஷ்டத்துக்குள்ள நாங்கள் சாமான் வாங்கி குறைக்க முடியும். இதனால வந்து நிறைய கம்பெனி மூடிட்டு கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் 1.5 மாசமா வீட்டில் இருக்கோம் சார். நாங்கள் எப்படி சார் எங்கள் பசங்களை காப்பாற்றுறது? வீடு வாடகை எப்படி சார் கட்டுறது? சார் கம்பெனி இப்போ மூடிட்டு இருக்கிறாங்க சார். 84 கம்பெனி மூடினதுல வந்து இப்போ எங்களுது ஸ்கூல் எல்லாம் காஞ்சி போன கம்பெனியை மூடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது விட்டு எங்கள் அப்பா நான் தான் இருக்கும்போது வாடகை கட்ட முடியல, சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எதுவும் வாங்கறதுக்கு முடியல. இப்போ இந்த கம்பெனி நம்பி தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ 84 கம்பெனி மூணதுனால எல்லா கம்பெனியும் இந்த காஞ்சி போன பீஸ் இருக்கிற கம்பெனி தான் நாங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா வந்து வெளியில் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது எதுவும் வாங்கி சாப்பிட்றதுக்கு முடியறதில்ல. எது பேசுறது கூட என்னால முடியல, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. எங்க வீட்டுக்காரர் சேர்த்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த 20 வருஷம் நான் தோல் நம்பிதான் நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ பழக்க வைக்கிறதோ, எங்க நாங்க போய் ஒரு நல்லவங்கட்டுங்க வந்து கேட்கறது கூட அதில் நாங்கள் 10 ரூபாய் சம்பாதிச்சா நாங்கள் கட்டியோட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன சார் பண்றது? எங்க போய் நிக்கிறது? நாங்கள் யாருக்கு போய் கேட்கறது? இந்த காலத்துல கம்பெனி இருந்தா கூட பரவாயில்ல, கம்பெனி நம்பி 10 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கம்பெனியே இல்லை, நான் போய் எங்க கேட்கறது? கேட்டா கூட கம்பெனியே மூடிட்டாலும் நீங்க எங்கம்மா கொடுக்க போறீங்க? ஒரு பைனான்ஸ் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க போய் கேட்டாலும் அப்படிதான் கேட்பாங்க. அப்ப எங்க சார் நாங்க போய் கேட்கறது? என்ன செய்யறது? நாங்க சொல்லுங்க, இந்த வருமானத்தை வச்சு எங்களால பிழைக்க முடியல, இதுவா மூடிட்டு இருக்குது, அப்ப எப்படி போறது? நாங்க சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க அப்படிதான் கேட்கணும். கவர்மெண்ட் எங்களுக்கு கம்பெனி திறந்து விடுங்க. கரண்ட் தான் இப்ப கரண்ட்டுக்கு இருந்த கரண்டே இல்ல போச்சு. கம்பெனி எங்களுக்கு திறந்து விடுங்க. கம்பெனி இப்ப செத்துட்டுங்க, அவங்களுக்கு வந்து நீங்க கொடுத்துட்டீங்க பைசா, நாங்க எங்க போறது? நாங்க எந்த வருமானத்தை வச்சு நாங்க பாக்குறது? சொல்லுங்க சார். நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நீங்க கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் செய்ய, எங்களுக்கு யார் செய்யறாங்க? எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாங்க இதை நம்பிதான் நாங்க இருக்கிறோம் சார். சார் 1 மாசம் ஆச்சு மூடி கம்பெனி, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாசம் வீட்டு வாடகை கட்டல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க படிக்க செலவு கொடுக்க ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு சார். என்ன பண்றதுன்னே தெரியல. மூடிட்டு கம்பெனி திறக்கணும் சார், அப்பதான் நாங்க நல்லா இருக்க முடியும். ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்ன கம்பெனி 3 கம்பெனி திருப்பி திறக்கணும் சார். திறந்தாதான் சார் நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியும். வீட்டு வாடகை வீட்டில் இருக்கணும் சார், நாங்கள் வாடகை கூட கட்ட முடியல. அதுதாங்க கம்பெனி எல்லாம் நல்லா திறந்தா நல்லா எல்லா மக்களுமே பட்டி மசமா சாகுறாங்க, கஷ்டப்படுறாங்க ரொம்ப. எல்லாருக்குமே இந்த வேலை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது சார். எல்லாருக்குமே இந்த வேலை தவிர சிப்காட்ல வேற எந்த வேலையும் கிடையாது, இந்த வேலை மட்டும்தான். எப்படிதான் போய்க்கிறதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கம்பெனில இங்கே தான் சார் ஒரு 2-3 வருஷம் வேலை செய்யணுங்க சார். திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, கரெக்ட் ஒர்க் கட் பண்ணி விட்டாங்க. இது எப்போ ரன் ஆகும் தெரியல சார். இதை நம்பி ஆட்டோ ஓட்டியிருக்கேன் நான், வாடகை வண்டி ஓட்டின்னு வந்துருந்தனால இந்த மாதம் எப்படியே போயிடுச்சு. திரும்ப வந்து எப்போ கவர்மெண்ட் அலர்ட் பண்ண போதும் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் தரலாம் கொஞ்சம் நல்லா இருக்கேன் சார். இதை நம்பி வேற வீட்டில் வேற கடன், அந்த வீட்டு கடன் வேறு வாங்கியிருக்கு சார் பேங்க்ல, அது வேறு கட்டணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம்
திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே அந்த இடத்துல விபத்து நடந்திருக்கு, இனிமேலும் அந்த இடத்துல விபத்து நடைபெறக்கூடாது, ஆகையால நீங்க பல்வேறு விதிமுறைகளை மீறி இயங்கக்கூடிய தொழிற்சாலைக்கு சீல் வைக்கணும்னு ஒரு புறம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ விதிமுறையை மீறி இயங்கிய தொழிற்சாலைகளுக்கு சீல் வைத்தாலும் அங்கே வேலை இழக்கிறாங்க தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுது. ஆக கவர்மெண்ட் என்னதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் போர்டு சேர்மனை அரெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது இந்த ஐஐடி அது மாதிரி பெரும் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து ஒரு குழு நிறுவனத்தி இதுக்கு என்ன ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் பார்க்கணும். ஒன்று, ஒரு ஃபேக்டரியும் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி லிக்விட் எஃப்ளூவெண்ட்டை இப்போதைக்கு டேங்கர்ல எடுத்துட்டு போய் எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ டிஸ்போஸ் பண்ணணும். இது 3. அந்த மீட்டர் படி அவங்க காசு கொடுக்கணும், அது கான்ட்ரிபியூட் பண்ணணும். 4, திரும்பி அந்த பிளான்ட்டை திரும்பி கட்டணும். அந்த பிளான்ட்டை கட்டுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவங்க மீட்டர் நிறுத்தி அந்த எஃப்ளூவெண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அந்த கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டி சொல்ற மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணால் எஃப்ளூவெண்ட்டும் ட்ரீட் ஆகும், அதே வேலையும் திரும்பி இது ஆகும், வேலையும் கிடைக்கும் எல்லாருக்கும். இதுல ஒரு பாதிக்கு மேல வாடகை கூட்டு சம்பாதிக்கிற முதலாளி குரோனி கேபிட்டலிஸ்ட இந்த இதை திரும்பி அந்த லேண்டை திரும்பி இவங்க வாங்கணும். ஆனா இதை ஒன்றும் செய்யாது, எந்த அரசாங்கமும் செய்யாது. ஒரு சோசியலிசம்னால வரக்கூடியது இது. வேணுங்கிற ஆளுங்களுக்கே லேண்ட் அலாட் பண்ணி அவங்களே டேனரியை வச்சு அவங்களே வாடகை கூட்டு சம்பாதிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் இது. இப்போ இதுல கண்காணிப்பு பணிகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நீங்க சொன்னீங்க கண்காணிப்பு பணிகள் சரியா இல்ல அப்படின்னு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி குழு அமைத்து அனைத்து விதமான பணிகள் நடைபெற்று வந்தாலும் அதை முழுமையா எப்படி கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டும் ஐஐடி ப்ரொஃபசர்ஸும் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலையில அந்த 84 தொழிற்சாலைகள் மூடப்பட்டதுனால தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாற்று நடவடிக்கை? இது 15 நாள்ல பண்ணலாமே, இது எவ்வளவு நாள் ஆக போகுது? இப்போ மெட்ராஸ் ஐஐடிக்கு இவங்க கூப்பிட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட் பேனல் அக்ராஸ் தி கண்ட்ரி ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்து திரும்பி அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 மாசத்துல எல்லாத்தையும் திறந்து விடலாமே. இவங்க ஒன்றும் பண்ணாம உட்காந்துக்கிட்டு நான் 2-3 ஓனரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஒரு 10 ஓனரை மட்டும் அரெஸ்ட் பண்ணத்தான சொல்யூஷன். பொல்யூஷன் போர்டை கிளீன் அப் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு பொல்யூஷன் போர்டு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, இல்ல 7-8 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது சேர்மன்லேருந்து கீழே வரைக்கும் ப்ராப்ளம். 2003 ஸ்லட்ஜை கிளீன் பண்ணங்கிறது தான் அவங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப ஸ்லட்ஜை கிளீன் பண்ணாததுக்கு சேர்மன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்ப கல்கட்டால 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஓனரை தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்கல்ல. இன்னைக்கு கூட இந்த டெல்லியில அன்சா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு தியேட்டர்ல, பிரைவேட் செக்டர்ல. ஓனருக்கு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க பண்ண வேண்டியது ஒரு பொல்யூஷன் போர்டு சேர்மன். அவரை ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா, என்னைக்கு நீங்க கவர்மெண்ட் அபிஷியலை பனிஷ் பண்றீங்களோ அன்னைக்கு தான் ஒழுங்கா வேலை செய்யாத கவர்மெண்ட் அபிஷியலை பனிஷே பண்ணாம இருந்தா எப்படி இது வேலை செய்யும்? கவர்மெண்ட் அபிஷியலுக்கு எப்படி சம்பளம் கிடைக்க போகுது, பென்ஷன் கிடைக்க போகுது? அவருக்கு கவலையே கிடையாது. வேலை இல்ல, அது இல்ல, ஒன்னும் கவலையே கிடையாது. அவருக்கு கரெக்டா ஒரு ஹாலிடேஸ் வரணும், வருஷம் அவரோட இன்கிரிமெண்ட் வரணும், அவர் பென்ஷன் வாங்கணும். அது வரைக்கும் அது மாதிரி இருந்தா அது எப்படி சொல்யூஷன் வரும்? உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் 84 தொழிற்சாலைகள் ராணிப்பேட்டையில் மூடப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தோல் தொழிற்சாலை என்பது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் கண்காணிப்பு குழுதான் வருகிறது. குறிப்பிட்ட மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு ஒவ்வொரு தோல் தொழிற்சாலையிலும் அவை விதிமுறைக்கு உட்பட்டுதான் அந்த தோல் தொழிற்சாலை நடத்தப்பட்டு வருகிறதா என்கின்ற ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். ஆக இந்த ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் ஆய்வு பணிகள் மெத்தனமாக நடைபெற்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. மேலும் தற்பொழுது அங்கே 84 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள், மாற்று நடவடிக்கைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மேலும் இந்த தோல் தொழிற்சாலைகள் சரியாக விதிமுறைக்குட்பட்டுதான் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் செயல்பாடுகள் அனைவருக்கும் இந்த தோல் தொழிற்சாலையை நடத்தி வரக்கூடிய உரிமையாளர்களிடத்தில் இப்படிதான் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறையை உட்படுத்த வேண்டும். இதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.